அன்பு மாணவ செல்வங்களே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தனி வட்டி தான் பார்க்க போகிறோம். இது டிஎன்பிசி, டெட்டு, எஸ்எஸ்சி எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ் ஆகும். தனி வட்டியிலிருந்து கண்டிப்பாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சம்ஸ் 1 அல்லது 2 சம்ஸ் கேட்குறாங்க. அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா வீடியோ முழுசாக பாருங்க. சரி, இன்னைக்கு என்ன சம் அப்படிங்கிறது பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சம் ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% வட்டி வீதத்தில் 5 வருடங்களில் ரூபாய் 10,080 ஆகிறது. அசலை காண்க. அப்போ இங்க நல்லா கவனிச்சுங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத. ஒரு குறிப்பிட்ட தொகை ஆனது 8% வட்டி வீதத்தில் 5 வருடங்களில் ரூபாய் 10,080 ஆகிறது. அசலை காண்க. சரி, இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஏ கொடுத்துருக்காங்க, நல்லா கவனிச்சுங்க. இது என்ன அப்படின்னா அசலும் வட்டியும் சேர்ந்தது எவ்வளோ அப்படின்னா 10,080. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர் கொடுத்துருக்காங்க. ஆர் எவ்வளோ அப்படின்னா 8%. அடுத்தது என் கொடுத்துருக்காங்க. என் எவ்வளோ அப்படின்னா 5 வருடம். சரி, இதுக்கு நாம எந்த ஃபார்முலா பயன்படுத்தணும் அப்படின்னா A = P × 1 + NR/100. நல்லா ஞாபகம் வச்சுங்க. A = P × 1 + NR/100. ஏன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொத்த தொகை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, அசல் கொடுக்கல. அதான் கேட்குறாங்க. இது மாதிரி மொத்த தொகை கொடுத்து அசல் கேட்டாங்க அப்படின்னா எந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா A = P × 1 + NR/100. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். சரி, A க்கு பதிலா எவ்வளவு அப்படின்னா 10,080 = P தெரியாது, அதனால அது அப்படியே வச்சுங்க. 1 + N க்கு பதிலா எவ்வளவு அப்படின்னா 5 × R க்கு பதிலா எவ்வளவு அப்படின்னா 8/100. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல அடிங்க. இந்த 5க்கும் 100 கழிச்சு எவ்வளவு தடவை அப்படின்னா 20 தடவை. 20 × 100. இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா 4 அடிங்க. 4 அடிச்சீங்கன்னா எவ்வளவு வரும் அப்படின்னா 2 8. இது அடிச்சீங்கன்னா எவ்வளவு வரும் அப்படின்னா 5 20. அப்போ 10,080 = P × 1 + என்ன வரும் அப்படின்னா 2/5. என்ன வரும் அப்படின்னா 2/5. அப்போ 10,080 = P இங்க 5 என்ன பண்ணிக்க அப்படின்னா LCM எடுத்துங்க. 5 LCM எடுத்துட்டு அப்படின்னா குறுக்கு பெருக்கல பெருக்குங்க. 4 5 + 2. அப்போ 5 2 கூட்டினா எவ்வளவு வரும் அப்படின்னா 7. அப்போ என்ன வருது அப்படின்னா 7/5. நல்லா ஞாபகம் வச்சுங்க. 4 5 + 2 கூட்டினா எவ்வளவுன்னா 7. இப்போ 7/5. இப்போ P வேணும் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா 10,080 இந்த 7/5 இந்த சைடு என்ன ஆகுதுன்னா தலைகீழா மாறிடும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா 5/7 மாறிடும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது இந்த சைடு வரும்போது என்னவா மாறிடும் அப்படின்னா தலைகீழா மாறிடும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா 5/7. அப்ப இது என்ன பண்ணலாம்னா சுருக்கிடணும். அப்ப எதால அடிக்கு அப்படின்னா 7ஆம் வாய்ப்பாடு அடிக்கு. 10ல எத்தனை ஏழு இருக்கு அப்படின்னா 1 7. மிச்சம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 3 இருக்கு. 30 ஆகும். 30ல எவ்வளவு இருக்கு அப்படின்னா 4 28. மிச்சம் எவ்வளவு இருக்குன்னா 2. மறுபடியும் என்ன வரும் அப்படின்னா 4 28. இந்த 0 அப்படியே போட்டு. அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா 1440 எதால பெருக்கிறீங்க அப்படின்னா 5ஆல பெருக்கிறீங்க. சரிங்களா? 1440 எதால பெருக்கிறீங்கன்னா 5ஆல பெருக்கிறீங்க. அப்போ 0 5 20 மிச்சம் 2. மறுபடியும் 5 20 மிச்சம் 2 கூட்டினா என்ன ஆகும் அப்படின்னா 22. 4 5 மிச்சம் 2 கூட்டினா எவ்வளவு அப்படின்னா 7. அப்போ நம்மளுக்கு எவ்வளவு வருது அப்படின்னா 7,200. அப்போ அசல் எவ்வளவு அப்படின்னா 7,200. இது மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சம்ம போடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன கொடுத்தாங்க அப்படின்னா மொத்த தொகை, வட்டி கொடுக்காம நல்லா ஞாபகம் வச்சுங்க. மொத்த தொகை கொடுத்தாங்க அப்படின்னா நாம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா வச்சு தான் இந்த சம் போடணும். A =
P into 1 plus NR by 100. இந்த ஃபார்முலா வச்சு தான் இந்த சம் வந்து போட முடியும். சரி, அடுத்த சம் பார்க்கலாம். ரூபாய் 10,000 அசல் 5% தனி வட்டி வீதத்தில் எத்தனை வருடங்களில் ரூபாய் 11,000 ஆகும்? 10,000 அசல் இருக்குது, அதுக்கு வந்து 5% தனி வட்டி கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா எத்தனை வருஷத்துல வந்து நம்மளுக்கு வந்து 11,000 ரூபாய் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரி, அப்போ இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா அசல் கொடுத்துட்டாங்க எவ்வளவு அப்படின்னா 10,000. அடுத்தது ஆர் கொடுத்துட்டாங்க எவ்வளவு அப்படின்னா 5%. அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொத்த தொகை கொடுத்துட்டாங்க, ஏ கொடுத்துட்டாங்க. ஏ வந்து எவ்வளவு அப்படின்னா 11,000. சரி, இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா என் வந்து கேட்குறாங்க. அப்போ நாம் இதுல இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க, மொத்த தொகையும் அசலும் இருக்குது. அப்போ நாம் வந்து எதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா ஈஸியாக வந்து வட்டியை வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 11,000 இருந்து 10,000 கழிச்சோம்னா வட்டி மட்டும் எவ்வளோ அப்படின்னா 1000. அப்போ நாம் வந்து என்ன ஃபார்முலா பயன்படுத்திக்கலாம்னு ஈஸியா n = 100i/pr. பார்த்தீங்கன்னா இந்த சம்மில் வந்து நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெறும் மொத்த தொகை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அசல் கொடுக்கல. அதனால வந்து நம்ம இந்த ஃபார்முலா வந்து பயன்படுத்த முடியாது, இந்த ஃபார்முலா தான் பயன்படுத்தணும். அதனால வந்து ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை வந்து தெரிஞ்சுக்கங்க. இங்க வந்து மொத்த தொகையும் கொடுத்துருக்காங்க, அசலும் கொடுத்துருக்காங்க. அதனால ஈஸியா வந்து எதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா வட்டியை வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போ n = 100 into i. ஐக்கு பதிலாக வந்து எவ்வளோ அப்படின்னா 1000 பை அசல் வந்து எவ்வளோ அப்படின்னா 10,000 இன்ட்டு ஆர். ஆருக்கு பதிலாக வந்து எவ்வளோ அப்படின்னா 5. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய 3 சைபர் இருக்கும், இதில் இருக்கக்கூடிய 3 சைபர் எடுத்துருங்க, இந்த ஒரு 0 இருக்கும், இந்த ஒரு 0 எடுத்துருங்க. இப்போ இந்த 5க்கும் 10 கழிச்சு எத்தனை தடவை அப்படின்னா 2 தடவை. அப்போ n = எவ்வளோ அப்படின்னா 2. அப்போ எத்தனை வருஷத்துல வந்து நம்மளுக்கு வந்து 10,000 ரூபாய் போட்டா 5% வட்டி விகிதத்துல 11,000 ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு 2 வருஷத்துலயே வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா 11,000 ரூபாய் வந்து கிடைச்சிடும். அப்ப இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரே ஸ்டெப்ல வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஆன்சர் வந்து போட்டுடலாம். சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து எவ்வளவு அப்படின்னா 2. அடுத்த சம், ஒரு குறிப்பிட்ட அசலானது 15 ஆண்டுகளில் 4 மடங்கு ஆகிறது எனில் வட்டி வீதம் காண்க. கணக்கு நல்லா கவனிங்க. ஒரு குறிப்பிட்ட அசலானது 15 ஆண்டுகளில் 4 மடங்கு ஆகிறது எனில் வட்டி வீதம் காண்க. இது மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம ஈஸியா ஷார்ட்கட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி வந்து போட்டுக்கலாம். அந்த ஷார்ட்கட் ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா r = x - 1 × 100 by n. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது ஷார்ட்கட் ஃபார்முலா. r = x - 1 × 100 by n. இதுல x அப்படின்னா என்ன அப்படின்னா எத்தனை மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. அதைத்தான் நாம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா x அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப x இனுடைய மதிப்பு வந்து இங்க வந்து எவ்வளவு அப்படின்னா 4. அடுத்து வந்து n. என்னன்னா நமக்கு எப்பவும் தெரியும் எத்தனை ஆண்டுகள்ல. அப்ப எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா 15 ஆண்டுகள். அப்ப இந்த ஃபார்முலாக்கு இந்த x n மட்டும் தெரிஞ்சா போதும். இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா எது கண்டுபிடிச்சலாம் அப்படின்னா வட்டி விகிதத்தை வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்ப r = x க்கு பதிலா வந்து அப்படின்னா 4 - 1 × 100 by n. n க்கு பதிலா வந்து அப்படின்னா 15. அப்ப 4 1 போச்சுன்னா எவ்வளவு அப்படின்னா 3 × 100 by 15. இப்போ நாம இத அடிக்கலாம். இத மூணாம் வாய்ப்பாடு அடிச்சோம்னா எவ்வளவு வரும் அப்படின்னா i 5 i 3 15. இத வந்து எடுத்தோம்னா 1 3 3, இத அடிச்சோம்னா i 3 15. இந்த 5க்கு 100 கழிச்சலாம் எவ்வளவு அப்படின்னா 20 25 100. அப்ப r = நம்மளுக்கு எவ்வளவு அப்படின்னா 20%. அப்ப ரொம்ப ரொம்ப ஈஸியா ஷார்ட்கட் மெத்தட்ல வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த சிரமமும் இல்லாம போட்டுட்டோம். அவ்வளவுதான். இதுக்கு வந்து எவ்வளவு ஆன்சர் அப்படின்னா 20%. அடுத்த சம், ஒரு குறிப்பிட்ட அசலுக்கான தனி வட்டியின் மதிப்பு அசலை போல் 16/25 மடங்கு, மேலும் வட்டி வீதமும் காலமும் சமம். நல்லா கவனிச்சுங்க, வட்டி வீதமும் காலமும் சமம் எனில் வட்டி வீதத்தின் மதிப்பு. நல்லா கவனிச்சுங்க, ஒரு குறிப்பிட்ட அசலுக்கான தனி வட்டியின் மதிப்பு அசலை போல் எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்கன்னா 16/25 மடங்கு.
அது மட்டும் இல்லாம ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. மேலும் வட்டி வீதமும் காலமும் சமம் எனில் வட்டி வீதத்தின் மதிப்பு என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது மாதிரி கேட்டாங்க. இதுக்கு அப்படின்னா ஷார்ட்கட் ஃபார்முலா என்ன அப்படின்னா r √ of 100 into x by y. நம்ம ஞாபகம் வச்சுங்க. r √ of 100 into x by y. இதுல x by y அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இங்க கொடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா பின்னம். இந்த பின்னம் தான் வந்து என்ன அப்படின்னா x by y. இது வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 16/25. அப்ப நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா இத வந்து ஈஸியா வந்து போடலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா 100 into x by y அதுக்கு பதிலா 16/25. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 25ஆம் வாய்ப்பாடுல இங்க அடிச்சோம்னா 1 25 இதுக்கு வந்து அப்படின்னா 4 25 100. அப்போ √ 4 into 16. இப்போ 4 16 இருக்குன்னா அப்படின்னா 64. அப்போ 64க்கு ரூட் எடுத்தா வந்து அப்படின்னா 8. அப்போ r நம்மளுக்கு எத்தனை சதவீதம் அப்படின்னா 8%. அப்ப நல்லா கவனிச்சுங்க. ஒரு குறிப்பிட்ட அசலுக்கான தனி வட்டியின் மதிப்பு அசலை போல் 16/25 மடங்கு. மேலும் வட்டி வீதமும் காலமும் சமம் அப்படின்னு கொடுத்துட்டு வட்டி வீதத்தினுடைய மதிப்பு கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. r √ of 100 into x by y. இந்த x by y அப்படிங்கிறது வந்து என்ன கொடுத்திருக்கக்கூடிய பின்னம். அவ்வளவுதான். இதுல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஷார்ட்கட் ஃபார்முலால நம்ம ஈஸியா மதிப்பு வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்ப r எத்தனை சதவீதம் வருது அப்படின்னா 8%. அடுத்த சம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 வருடங்களில் ரூபாய் 8880 ஆகவும் 4 வருடங்களில் ரூபாய் 7920 ஆகவும் மாறுகிறது எனில் அசல் மற்றும் வட்டி வீதம் காண்க. நல்லா கவனிச்சுங்க. ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 வருடங்களில் ரூபாய் 8880 ஆகவும் 4 வருடங்களில் ரூபாய் 7920 ஆகவும் மாறுகிறது எனில் எது கேட்கறாங்க அப்படின்னா அசல் அடுத்து வந்து வட்டி வீதம் ரெண்டுமே வந்து கேட்கறாங்க. அசலும் கேட்கறாங்க வட்டி வீதம் கேட்கறாங்க. சரி, இது மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி போடுறது? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சம். இந்த சம் மாதிரி தான் என்ன பண்றாங்க அப்படின்னா எக்ஸாம்ல வந்து நிறைய கேட்கறாங்க. அதனால வந்து இந்த சம்ம வந்து நல்லா வந்து கவனிச்சுங்க. சரி, இப்போ கொடுத்திருக்கிறது வந்து என்ன அப்படின்னா 6 வருடங்களில் 8880. இது வந்து என்ன அப்படின்னா அசல் வட்டி ரெண்டு சேர்ந்தது. அப்போ 6 ஆண்டுக்கு அசல் வட்டி சேர்ந்து எவ்வளவு அப்படின்னா 8880. இது நல்லா கவனிச்சுங்க. அசல் பிளஸ் வட்டி ரெண்டு சேர்ந்தது. அதே மாதிரி 4 ஆண்டு அசல் வட்டி சேர்ந்து எவ்வளவு அப்படின்னா 7920. அப்போ இது ரெண்டா வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா மைனஸ் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா வட்டி மட்டும் கிடைக்கும். நல்லா கவனிச்சுங்க. ரெண்டு மொத்த தொகையில இருந்து கழிச்சீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது வந்து என்னன்னா வட்டி. எத்தனை ஆண்டு வட்டி கிடைக்கும் அப்படின்னா இங்க எத்தனை ஆண்டு இருக்குதோ ரெண்டு இதுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து அத்தனை ஆண்டுக்கு உண்டான வட்டி வந்து கிடைக்கும். அப்ப 6 ஆண்டு 4 ஆண்டு இது கழிச்சுட்டு எத்தனை வரும் அப்படின்னா 2 ஆண்டு. அப்ப 2 ஆண்டுக்குரிய வட்டி எவ்வளவு வரும் அப்படின்னா இதை ரெண்டு மைனஸ் பண்ணும். 0ல 0 போச்சுன்னா 0. 8ல வந்து 2 போச்சுன்னா எவ்வளவு அப்படின்னா 6. கடமான வந்து எவ்வளவு அப்படின்னா 18. 18ல 9 போச்சுன்னா எவ்வளவு அப்படின்னா 9. இங்க 7ல 7 போச்சுன்னா 0. அது போட தேவையில்லை. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஒரு ஆண்டு வட்டி வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆண்டு வட்டி வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 960 எதால வகுத்துருங்க அப்படின்னா 2ஆல வந்து வகுத்துருங்க. அப்போ 9 வந்து 2ஆல வகுத்தோம்னா 4 2 8. மிச்சம் வந்து 1 வரும் 16 ஆகும். அப்ப 8 2 16. இந்த 0 அப்படியே போட்டுருங்க. அப்போ ஒரு ஆண்டுக்கு வந்து வட்டி எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா 480 ரூபாய். சரி, அடுத்து நாம் கவனிக்க வேண்டியது வந்து என்ன அப்படின்னா இங்க 6 வருடம் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து 4 வருடம் கொடுத்துருக்காங்க. இதுல கம்மியா இருக்கக்கூடிய வருடத்தை வந்து எடுத்துருங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு ஆண்டு வட்டி வந்து 480 அப்படின்னா 4 வருடம் கொடுத்ததுனால எது கண்டுபிடிக்குன்னா 4 ஆண்டு வட்டி வந்து கண்டுபிடிக்கும். அப்ப 4 ஆண்டு வட்டி வேணும் அப்படின்னா 480 எதால வந்து பெருக்கிறீங்கன்னா 4ஆல வந்து பெருக்கிறீங்க. அப்ப 4 0 இருக்குன்னா 0. அடுத்து வந்து என்ன அப்படின்னா 4 32. மிச்சம் வந்து 3. அடுத்து வந்து 4 16. 16யுமே
3 கூட்டினா வந்து எவ்வளவு அப்படின்னா 9. அப்போ 4 ஆண்டு வட்டி வந்து எவ்வளவு அப்படின்னா 1920 ரூபாய். சரி, இப்போ நாம அசலை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இங்க கொடுத்திருக்கிறது வந்து கணக்குல 4 ஆண்டு மொத்த தொகை கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து 4 ஆண்டு வட்டியை மட்டும் கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எது கிடைச்சது அப்படின்னா அசல் வந்து கிடைச்சிடும். அப்போ 4 ஆண்டு மொத்த தொகை வந்து எவ்வளவு அப்படின்னா 7920 மைனஸ் 4 ஆண்டு வட்டி வந்து எவ்வளவு அப்படின்னா 1920. அப்ப இது வந்து கழிச்சோம்னா என்ன வரும் அப்படின்னா 6000. 7920 இருந்து 1920 கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா 6000. அப்போ அசல் மட்டும் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு எவ்வளவு அப்படின்னா 6000. சரி, அடுத்து வந்து எது கண்டுபிடிக்கணும்னா வட்டி வீதம் வந்து கண்டுபிடிக்கணும். ஆர். அப்போ ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும். என்ன அப்படின்னா 100i by pn. சரி, இப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுல அசல் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு ஆண்டு கண்டுபிடிச்சிருக்கோம் வட்டி. அதனால வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வட்டிக்கு பதிலாக எதவே எடுத்துக்கலாம் அப்படின்னா ஓராண்டு வட்டியை வந்து எடுத்துக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 100 இன்ட்டு ஒரு வருட வட்டி. ஒரு வருட வட்டி வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா 480 பை பி. அசல் வந்து எவ்வளவு அப்படின்னா நம்மளுக்கு 6000 இன்ட்டு என். என் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு வருட வட்டி தான் எடுத்துருக்கோம். அதனால வந்து என்னன்னு போட்டுக்கலாம் அப்படின்னா 1 ஈஸியா வந்து போட்டுக்கலாம். நீங்க 4 ஆண்டு வட்டி கூட வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 1920 போட்டு பை 4 போடலாம். அது போட்டீங்கன்னா பெருக்கல் வகுத்தல் அதிகமாகும். அதனால வந்து ஒரு ஆண்டு வட்டியை போட்டு எண்ணுக்கு பதிலாக வந்து என்னன்னு போட்டுங்கன்னா 1ன்னு போட்டுங்க. சரி, இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ அடிச்சிடலாம். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ வந்து அடிச்சிடலாம். இதை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா 6ஆம் வாய்ப்பால் அடிங்க. 6ஆம் வாய்ப்பால் அடிச்சீங்கன்னா 48ல எத்தனை இருக்கு அப்படின்னா 8 48. அப்ப R ஈக்குவல் நம்மளுக்கு வந்து எத்தனை சதவீதம் அப்படின்னா 8%. அவ்வளவுதான் இதுக்கு உண்டான ஆன்சர். ஆர் கேட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளவு அப்படின்னா 8%. அப்ப இந்த மாதிரி வந்து 6 வருடங்களில் அதே மாதிரி 4 வருடங்களில் இந்த மாதிரி மொத்த தொகை கொடுத்து அசல் வட்டி கேட்டாங்க அப்படின்னா இது மாதிரி தான் போடணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும்னா 2 மொத்த தொகையில இருந்து கழிச்சீங்கன்னா வட்டி கிடைக்கும். அந்த வட்டியை கண்டுபிடிச்சு அதுல இருந்து நாம எதை கண்டுபிடிச்சலாம்னா அசல் கண்டுபிடிச்சிடலாம். அசல் கண்டுபிடிச்சோம்னா அதுல இருந்து எதை கண்டுபிடிச்சிடலாம்னா வட்டி வீதத்தை வந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சம். அதனால நீங்க நோட்ல எழுதி ஒரு தடவைக்கு 2 தடவை திரும்ப திரும்ப போட்டு பழகிங்க. இதே மாதிரி வேற சம் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து நல்லா வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கங்க. ஏன் அப்படின்னா இந்த சம் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா உங்க நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்களும் லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா அந்த மாணவர்கள் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாம போடக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து நீங்க பார்த்துட்டு வந்தா நீங்களும் வாங்கலாம் அரசு வேலை. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என் சிவகுமார். நன்றி, வணக்கம்.